ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். மென்சுரேஷன். சரிங்களா? இந்த மென்சுரேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. ஸோ ஷேப்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. சதுரம், செவ்வகம், முக்கோணம், நாற்கரம், உருளை, அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது, நிறைய வடிவங்கள் இருக்குது. ஸோ அந்த வடிவத்திலேருந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சைடு அளவு கேட்கலாம், பரப்பளவு கேட்கலாம், சுற்றளவு கேட்கலாம். இந்த மாதிரி கான்செப்டில் நிறையா சம்ஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். பட் நம்ம ஃபார்முலா மெமரி பண்ண போகிறது கிடையாது. அந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக சம்மை அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம 6th புக்கு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 6th புக்கில் பேசிக்காக தான் இருக்கும். போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ 6th புக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மென்சுரேஷன் பற்றி. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு பற்றி பார்க்கலாம். பெரிமீட்டர், சுற்றளவு. சரிங்களா? சுற்றளவு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ ஒரு சதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சதுரம் இருக்குது. ஸோ சுற்றளவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? கலர் மாற்றில காட்டுறேன் நான். இப்போ ப்ளூ கலரில் போடுறேன். இந்த ஏரியா, இது 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 சுற்றி இருக்குது பார்த்தீங்களா? சுற்றி இருக்கிற அளவு தான் அந்த சுற்றளவுன்றாங்க. இப்போ இது ஏன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பக்கம் வந்து ஏன்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. அளவு ஏன்னு வச்சுக்கிட்டா சதுரத்துக்கு சுற்றளவு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சதுரமாக இருக்குது. இப்போ இந்த சதுரத்தை என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே உடச்சி நீட்டாக லைன் மாதிரி எழுதுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த வந்து ஒரு ஏ, ஃபஸ்ட் ஏ, இது வந்துச்சு, இது முடிச்சிட்டேன். அடுத்து இங்கேருந்து இங்கே போகிறேன், இதையும் முடிச்சிட்டேன். இது ஏ, இது ஏ. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறேன், இது ஒரு ஏ. திரும்ப ஃபைனலாக இங்கேருந்து இங்கே வரேன். சரிங்களா? இப்போ இந்த சுற்றளவை இந்த பாக்ஸை நான் நீட்டாக இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றிட்டேன். இப்போ மொத்தம் எத்தனை லைன் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஏ ஏ ஏ ஏ மொத்தத்தையும் ஆட் பண்ணால் சுற்றளவுனா கூட்டணும். அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ என்ன வரும் நமக்கு? ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் அப்படின்னா 4a வரும். அப்போ சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4a அப்படின்னு நம்ம போடணும். இதுதான் ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ செவ்வகத்துக்கு பார்க்கலாம். செவ்வகத்துக்கு சுற்றளவு எப்படி இருக்கும்? செவ்வகம்னா எப்படி இருக்கும்? நம்ம ஷேப் இப்படி இருக்குமா? இது செவ்வகம். சரிங்களா? ஸோ சுற்றளவு இதையும் இதனுடைய பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் நீளம் சொல்லுவாங்க. இங்கே இதுக்கு பேர் பிரெத், அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது நீளம் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற லைனும் நீளம் தான். இது இந்த ரைட் சைடு அகலம்னா இதுவும் அகலம் தான். ஸோ செவ்வகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து செவ்வகம் சொல்லுவாங்க. ஸோ ரெக்டாங்கிள். ஸோ 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. சுற்றளவுனா என்ன சொன்னோம் உங்களுக்கு? இதை ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றிட்டு ஆட் பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்ற ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றுறேன், எல்லு. அடுத்து இங்கேருந்து இந்த பியிலேருந்து இந்த பியை ட்ரா பண்ணுறேன், இது பி. அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் போகிறேன், எல்லு. திரும்ப இங்கேருந்து இது வரைக்கும் வரேன், திரும்ப பி. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இப்போ இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி. இது மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. அப்போது 2l + 2b. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலாவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 வந்து இதில் காமனாக எடுத்துறாங்க. அதாவது 2l + 2b வருது. இதுலேருந்து 2 வெளியே எடுத்துட்டா l + b. இதுதான் வந்து செவ்வகத்தோட சுற்றளவு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சி நீங்கள் போட்டுக்கலாம். சுற்றளவுனா சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இது 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 சதுரத்துக்கு அதே மாதிரி சுற்றி எல்லா பக்கத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு கிடைச்சிரும். சரி, இப்போ முக்கோணத்துக்கு பார்க்கலாம். ஓகே, பஸ் முக்கோணம் இதான ஒரு முக்கோணம். சரி, ஓகே, அப்படி போடலாமா? இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். 3 பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். சரிங்களா? ஒரே அளவாக தான் இருக்கணும்னு கிடையாது, வெவ்வேறு அளவாக கூட இருக்கலாம். சரி, சமபக்கம் முக்கோணம், இரு சமபக்கம் முக்கோணம் இருக்குது. ஸோ இது ஏ, இது பி, இது சின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, புரியுதுக்காக சொல்லணும். அப்போ இதனோட சுற்றளவு எப்படி வரும் நமக்கு அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதையும் இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றுறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து பி ட்ரா பண்ணுறேன், அடுத்து சி ட்ரா பண்ணுறேன். இது ஏ, இது பி, இது சி. அப்போது இதனுடைய சுற்றளவுனா என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் முக்கோணத்தின் சுற்றளவு. சரியா? முக்கோணத்தின் சுற்றளவுனா
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 அளவையும் நம்ம கூட்டுறோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் 3 பக்கமும் ஒரே அளவு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏ இது ஏ இது ஏன்னா திரும்ப அதே தான் ஏ ப்ளஸ் ஏ சுற்றி எல்லா அளவையும் கூட்டுங்க 3a. இதுதான் முக்கோணத்தினோட சுற்றளவு ஃபார்முலா. சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். இது மாதிரி ஃபார்முலா படிச்சிங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த உருளை, கூம்பு இதெல்லாம் நீங்கள் வரையும் போது, சிலிண்டரு, கோன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் டயக்ராம் வச்சு மெமரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நிறையா ஃபார்முலா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டயக்ராம்லேருந்து மேக்ஸிமம் ஃபார்முலா டெரைவ் பண்ணி படிக்க கற்றுக்கோங்க. ஓகே, சரி, நம்ம 6th இன்றைக்கி 3rd டேர்ம் தான் பார்க்க போகிறோம். இதில் சுற்றளவுக்கு வந்து மொத்தம் ஒரு 8 சம்மு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுற்றளவுக்கு ஒரு 8 சம்மும், பரப்பளவுக்கு வந்து ஒரு 7 சம்மு கொடுத்துருக்காங்க. இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எடுத்துக்காட்டு சம்மு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவுக்கு இங்கே. ஸோ சதுரம் சொல்லிட்டாங்களா? ஸோ சதுரம்னா முதல்ல சதுரத்தோட டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சதுரம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, சதுரம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா பக்கமும் இருக்கிற அளவை ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஸ்டினில் வந்து இங்கே மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க புக்கில். சரிங்களா? சதுரம் கிடையாது, செவ்வகம். இந்த சதுரம் கிடையாது, செவ்வகம் மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா சதுரத்தில் 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து செவ்வகம். சரிங்களா? ஸோ சதுரம் கிடையாது, செவ்வகம். ஸோ கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க, அப்போ செவ்வகம். புக்கில் வந்து தப்பாக இருக்குது. ஸோ 12 சென்டிமீட்டர் நீளம், அகலம் வந்து 10. ஓகேங்களா? அப்போ இங்கே 12னா இங்கேயும் மேலே 12 இருக்கும், இங்கே 10னா இங்கேயும் 10 இருக்குமா? ஸோ நம்ம எப்படி போடலாம்? சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவுனா என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா பக்கத்தையும் மேலே சைடில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்கள் ஃபார்முலா இதையும் போடலாம், 2n/l+bன்னு இருக்கும். இல்லை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நம்ம அப்படியே ஷார்ட்டாக தான் நம்ம போடணும், ஏன்னா டைம் சேவிங்க்கு. அப்போ இதனோட ஆன்சர் என்ன இருக்கும்? 12 + 10 + 12 + 10. ஓகேங்களா? அப்போ வந்து மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ வருது நமக்கு? 12 12 24, 24 20 44. ஓகே, அலகு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கணும், சென்டிமீட்டர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சுற்றி ஆட் பண்ணுங்க. சுற்றளவுனா அதுதான், அந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு சுற்றி இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, செகண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர், அந்த சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு சதுரம் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இது பக்கம் வந்து 5. அப்போ எல்லா பக்கம் 5 போடுங்க. சதுரம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? சரி, சதுரத்தின் சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவு அப்படின்னா சுற்றி ஆட் பண்ணணும். சரிங்களா? 5 + 5 + 5 + 5, 4 5 20. சார் எனக்கு ஃபார்முலா தான் சார் ஞாபகம் தெரியும், இது மறந்துடுவோம் அப்படின்னா ஃபார்முலா 4a. அப்போ 4 ஒரு பக்கம் 5, நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கரும்பலகையின் சுற்றளவு. கரும்பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. கரும்பலகைனா போர்டு, நம்ம ஸ்கூல் போர்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். கரும்பலகையின் சுற்றளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6. இப்போ சுற்றளவு கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டு நீளத்தை கேட்குறாங்க. சரிங்களா? இந்த வாட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு கொடுத்துட்டாங்க. ஸோ செவ்வகம் டயக்ராம் போர்டு இப்படி தான் இருக்கும் நமக்கு, ஸ்க்ரீனு நம்ம கிளாஸில் எடுக்கிற போர்டு. அதனுடைய சுற்றளவு டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டல் எவ்வளோன்னா 6. இதில் வந்து இது எல் தெரியாது, பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் கொடுத்துட்டாங்க, எல் 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா என்ன நமக்கு? 2 × l + b. அப்போ 2 போட்டு எல் இங்கே வச்சுக்கோங்க. பியோட மதிப்பு வந்து 1. சரியா? இந்த சைடு 6 இருக்குது, இது அடிக்கலாமா? அப்படி 3 வாட்டி போவோமா? அப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? l + 1 3. இந்த 1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? l = 3 - 1, l = 2. அப்போ லென்த் எவ்வளோ கேட்டிங்கன்னா இதுக்கு 2. ஓகேங்களா? ஓகே, 5வது சம். ஒரு சதுர வடிவமான தபால் விலையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர், பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு சதுரம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ, ஓகேவா? இந்த 4a வேல்யூ கொடுத்துட்டாங்க, 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, அதன் பக்கம் கேட்குறாங்க. ஒரு சைடு எவ்வளோ பாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ இங்கே வச்சுன்னா இந்த 4 இந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாகும், அடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து 2 சென்டிமீட்டர்.
சரிங்களா. அப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து எவ்வளோன்னா 2 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. இது என்ன முக்கோணம் பாருங்கள், சமபக்கமாக செங்கோணமாக பாருங்கள். சமபக்கம் முக்கோணம். சமபக்கம் அப்படின்னா ஈக்குவல். எல்லா பக்கமும் முக்கோணத்தின் 3 பக்கமும் ஈக்குவலாக இதுதான். இது ஏ, இது ஏ, இது ஏ. எல்லா பக்கம் ஒரே ஒரு அளவு இருக்கான். ஆனால் சுற்றளவு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு ஏ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஸோ சுற்றளவு அவங்க கொடுத்துட்டாங்க. சுற்றளவு ஃபார்முலானா எல்லா பக்கமும் ஆட் பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. சரிங்களா. அப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மொத்தம் எவ்வளோ வருதுன்னா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 129. ஸோ மொத்த சுற்றளவு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இப்போ இந்த 3A நம்ம கூட்டிக்கிட்டோம். 3 பக்கம் சுற்றளவுன்னு 3A வரும் ஈக்குவல் டு 129. இதில் ஏ மதிப்பு போட்டிக்கு வேணும்னா 129/3 அடித்து கொடுத்தீங்கன்னா 3 12 3 9. ஏ வந்து 43 சென்டிமீட்டர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? தென்றல், தாரணி மற்றும் தனம் ஆகியோருக்கு முறையே 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நூலினை கொண்டு செவ்வகம், சதுரம், முக்கோணம் ஆகியவற்றை உருவாக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒரு கணித செயல்பாட்டு ஆகும். அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை வடிவங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்றல்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு நூல் கொடுக்குறாங்க. அந்த நூல் வந்து கொடுக்குறாங்க. இப்படி இருக்குமா நூல்? அதனுடைய அளவு வந்து 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி தாரணி அப்படின்ற ஒருத்தருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் அதே 12 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க, நூல் கொடுக்குறாங்க. அடுத்து தனம் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டையும் ஒரு நூல் கொடுக்குறாங்க. 3 பேர்கிட்ட இந்த 3 நூல் கொடுக்குறாங்க, இந்த 12 சென்டிமீட்டர். இப்படி கொடுத்துட்டு இந்த 12 சென்டிமீட்டரை ஒரு 3 வடிவமாக மாற்ற சொல்கிறாங்க. இந்த நூலை என்னென்ன வடிவம் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. செவ்வகம், சதுரம், முக்கோணம். ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க எத்தனை செவ்வகம் பண்ண முடியும் அப்படி. ரெண்டாவது இருக்கிறவங்க யார்? தாரணி. தாரணி வந்து சதுரம். அடுத்து முக்கோணம் வந்து தனம். சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு தென்றல் வந்து எத்தனை செவ்வகம், இந்த 12 சென்டிமீட்டர் வச்சா எத்தனை செவ்வகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி தாரணிக்கு வந்து சதுரம் எத்தனை பண்ணலாம். அந்த 12 சென்டிமீட்டர் நூல் உங்கள் கையில் கொடுத்துட்டா நீங்கள் எப்படி அதை டிசைன் பண்ணுவீங்க? நூலை எப்படின்னு சதுரம் மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தனம்க்கு வந்து முக்கோணம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. சரி, இது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு தென்றல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தென்றலுக்கு வந்து செவ்வகம். அப்போது 12 சென்டி உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். சுற்றளவு அப்படின்னா ஒரு செவ்வகம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? இப்போ இது எல்லாம், இது எல், இது எல், இது பி, இது பி. அப்போ இது சுற்றி அளவு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இதில் நமக்கு எத்தனை செவ்வகம் உருவாக்க முடியும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ சுற்றளவோட நமக்கு ஃபார்முலா என்ன? உங்களுக்கு 2L + 2B இருக்கா? அதை 2 எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சுற்றளவோட ஃபார்முலா வந்து இப்போ தென்றலுக்கு போடுறேன். தென்றல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வகம் சொல்லியிருக்காங்க, சுற்றி தான் சொல்லியிருக்காங்க. 12 சென்டிமீட்டர் தான். இப்போ இந்த நூலை எடுத்து இப்படி வளைச்சிக்கிறேன், இப்படி வளைச்சி இந்த 12, இது மொத்தமே 12 தான். இது மொத்தம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 வரணும். ஓகேங்களா. அப்படி பண்ண போகிறேன். சரி, சுற்றளவு எவ்வளோன்னா 2L + B எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோன்னா 12. அப்போ நம்ம L + B மட்டும் வச்சுக்கிங்கன்னா இந்த 2 இங்கே அடிச்சிக்கலாம். இது 6 வரும். சரிங்களா. இப்போ L + B 2 நம்பர் கூட்டினீங்கன்னா 6 வரும். என்னென்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? 1 5ன்னு கூட்டிக்கலாமா? அடுத்து 4 2 கூட்டிக்கலாமா? 3 3 வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஈக்குவல் ஆகிடும், சதுரமாக மாறிடும். சரிங்களா. ஸோ இருக்கிற பேரே இதுதான். 5 1 எழுதக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் உல்ட்டாவாக எழுதக்கூடாது. ஸோ L + B இந்த பேர் வரலாம், அப்படி இல்லை இந்த ஜோடி வரலாம். அப்போ தென்றலால் வந்து மொத்தம் எத்தனை செவ்வகம் உருவாக்க முடியும், வடிவங்கள் உருவாக்க முடியும்னா இந்த 2 பேர் வந்து இது 6 வந்து 1 + 5 6 வரும், 4 + 2 6 வரும். சரிங்களா. இது எடுக்கக்கூடாது, இது சதுரத்துக்கு ஆகிடும். அப்போது 2 செவ்வகம் தென்றலால் உருவாக்க முடியும். அடுத்து நம்ம தாரணி கிட்ட போவோம். ஓகே, இப்போ தாரணி வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சதுரம். சதுரம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஸோ சதுரத்தோட சுற்றளவு என்ன நமக்கு? ஏ ஏ ஏ. 4 ஏவை கூட்டணுமா? A + A + A 4A கொடுத்தீங்கன்னா 4A வரும். அப்போ இந்த 4A தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாரணி. இது எழுதுகிறேன் இப்போது. 4A வந்து 12. அப்போ A = 3. சரிங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரே சிங்கிள் ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ வந்து தாரணியால் ஒரே ஒரு சதுரத்தை தான் பண்ண முடியும், ஒரே வடிவம் தான் பண்ண முடியும். சரிங்களா. அடுத்து தனம் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ தனம் வந்து முக்கோணம் செய்கிறாங்க. ஸோ முக்கோணம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஓகே, இது ஏ, இது பி, இது சி. ஸோ மொத்தம் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ வருதா நமக்கு ஆட் பண்ணிங்கன்னா, இது தனத்தை போடுறோம். இப்போது சி வந்து 12. இப்போ செவ்வகத்துக்கு நம்ம பிரித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த 12ஐயும் நம்ம பிரிக்கணும். ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ நம்ம பிரித்து எழுதணும். ஸோ ஏக்கு 2, பிக்கு 5, சிக்கு 5. மொத்த கூட்டி பாருங்கள், 2 + 10 + 2 12 வந்துடுச்சா? அப்போ இது ஒரு செட்டு. அடுத்து இன்னொரு செட்டுன்னு எழுதலாம். 3, 4, 5 இப்படி எழுதலாமா? எழுதலாம். ஆட் பண்ணி பாருங்கள், 7, 5, 12. அடுத்து இன்னொரு செட்டு. முக்கோணத்தில் ஒரே இது வரலாம், ஒரே நம்பர் கூட வரலாம். 4, 4, 4 3 நாங்கள் இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 12 வரும். ஓகே, ஏன்னா சம்பக்கம் முக்கோணம் ஆகிடும். அப்போ தனத்தால் எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னா மொத்தம் 3 முக்கோணம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா, தென்றலால் எத்தனை முடியும் அப்படின்னா, ஃபைனலாக தென்றல் வந்து 2 பண்ண முடியும், தாரணி 1, தனம் 3. ஓகேங்களா? 2 செவகம் பண்ணலாம், ஒரு சதுரம் பண்ணலாம், இவங்க 3 முக்கோணம் பண்ணலாம். சரிங்களா? இது முக்கியமான சம்மு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சுற்றளவில் இதுதான் கடைசி சம்மு. இதுக்கப்புறம் பரப்பளவு டாபிக் வந்துடும். ஸோ 12 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 15 வீதமாகும் செலவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செவ்வகமாக, என்ன வடிவ ஷேப் பாருங்கள், சதுரம். அப்போது சதுரம் டயக்ராம் போட்டுக்கலாமா? ஸோ அதனுடைய பக்க அளவு கொடுத்துருக்குறாங்க 12 மீட்டர். 12, 12, 12, 12. சரிங்களா? சரி, அப்போ 4 பக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. 4 பக்கம் எவ்வளோ வரும்? 12 நீங்கள் கூட்டினீங்கன்னா சுற்றளவு. ஏன்னா இது வந்து வேலி அமைக்கிறாங்க, சதுரத்தை சுற்றி ஒரு ஃபென்ஸ் போடுறாங்க, வேலி அமைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுனா 4 பக்கம் கூட்டுறீங்க, 12, 12, 12, 12 போட்டிங்கன்னா 48. இல்லை ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, 4 × 12 48. சரிங்களா? இது ஃபார்முலா. சரி, 48 ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மீட்டருக்கு 15 ரூபா. மீட்ரு அப்படின்னா இங்கே மொத்தம் அவங்க எவ்வளோ வந்திருக்கு சுற்றளவுனா 48 சென்டிமீட்டர். ஓகே, மீட்டருக்கு 15 ரூபானா அப்போ 48 அளவுக்கு எவ்வளோ வரும்? இதை 15 அளவு பெருக்கணும். அந்த ருப்பீஸை 48 அந்த வந்த சுற்றளவு கூட பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 8, 40 மிச்சம் 5, 20, 24, 48, 0, 12 மிச்சம்னு 720. அப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகும் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி நீங்கள் வேலி அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 720 ரூபாய் செலவாகும். சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா பரப்பளவு. சரிங்களா? அதே 6th புக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா, சுற்றளவுனா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சுற்றி இருக்கிறது சொன்னேன் நான். சரிங்களா? இது 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 இது. இப்போ வந்து பரப்பளவுனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா ஷேட் பண்ணுற பாருங்கள் எல்லோ கலரில், இந்த ஏரியா இதுதான் பரப்பளவு அப்படின்னா, இது உள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செவ்வகத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லையும் பியும் பெருக்குறாங்க. சரிங்களா? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா உங்களுக்கு பரப்பளவு ஃபார்முலா கிடச்சிடும். சதுரத்துக்கு A². சரிங்களா? சதுரத்துக்கு உள்ளே இருக்கிற இந்த பார்ட்டு. ஓகே, 2A A² பண்ணால் சதுரத்தோட பரப்பு. முக்கோணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ½ BH. சரிங்களா? முக்கோணம் அப்படின்னா ½ × BH அப்படின்னு நமக்கு வரும். சப்போஸ் ஒரு ஒழுங்கற்ற பரப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா சுற்றி எல்லாத்தையும் நீங்கள் அடைப்பீங்க. இது மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் உங்களுக்கு, இப்படி கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு நம்பர் 5, 3, 2, 1, 6 இது மாதிரி கொடுத்துட்டு சுற்றளவு கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அவுட்டர் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துக்கு உங்களுக்கு சுற்றளவு கிடச்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு கேட்குறாங்க. முதல்ல என்ன பாருங்கள், சதுரமாக செவ்வகம். செவ்வகத்தோட பரப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீளம் × அகலம். நீளம் எவ்வளோ? 12, அகலம் 7. ஸோ இது பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 84 கிடச்சிரும். இதுதான் வந்து எடுத்துக்காட்டு 9ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 10. 15 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பு கேட்குறாங்க. சதுரத்தின் பரப்பு இப்போ தான் நமக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், A². அப்போ 15² என்ன வரும்? 15 பெருக்க ஸ்கொயர்னால் ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்கிறது. 15 × 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் ரொம்ப முக்கியம். பரப்பளவு அப்படின்னா அலகு வந்து ஸ்கொயரில் போடணும். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம்.
சதுர சென்டிமீட்டர் இதெல்லாம் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் இதில். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு கேட்குறாங்க. ஓகே, செங்கோண முக்கோணம்னா எப்படி இருக்கும்? ஒரு பாதி முக்கோணம், அதாவது 90 டிகிரி வரணும். இதுதான் செங்கோண முக்கோணம். சரிங்களா? இது வந்து அடிப்பக்கம். ஓகே, அடிப்பக்கம் அப்படின்னா பி, உயரம்னா ஹெச். ஸோ முக்கோணத்தின் பரப்பு கேட்குறாங்க. முக்கோணத்தின் பரப்பு நமக்கு தெரியும். முக்கோணத்தின் பரப்பு ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ ½ அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 சென்டிமீட்டர் பெருக்கல் ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 12 சென்டிமீட்டர். ஸோ இது நம்ம அடித்து கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 108. பரப்பளவுன்னு கேட்குறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றளவு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பரப்பாக சுற்றளவாக நமக்கு தெரியும்னா மாற்றி கண்டுபிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஒழுங்கற்ற வடிவத்துக்கு சொன்ன உங்களுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். ஓகே, இங்கே சுற்றி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு கிடைச்சிடும். சுற்றி எங்கே இருக்குது? இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர்னா 6 போட்டுங்க. அடுத்த நம்பர் 2 + 2. அடுத்த நம்பர் +10 போட்டுங்க. அடுத்த நம்பர் 3. அடுத்த நம்பர் 2. அடுத்த நம்பர் 1. அடுத்த நம்பர் 3, 4, 2. 3 + 4 + 2. இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த அளவு பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அளவு கொடுக்கல அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ இதே அளவு தான் இங்கே இருக்கும். அப்போ இந்த சைடு ஆப்போசிட்டில் எவ்வளோ இருக்குது? நமக்கு 6 இருக்குது. அப்போ இங்கேயும் 6. அப்போ +6. அடியில் என்ன இருக்குது? 9. ஸோ சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 48. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48ன்னு வரும். இதுதான் அதனோட ஆன்சர், சென்டிமீட்டர். இதுக்கு ஸ்கொயர் போடக்கூடாது, ஏன்னா சுற்றளவுக்கு மேலே அலகு ஸ்கொயர் வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. இப்போ டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நமக்கு? இதில் 2 விஷயம் கேட்குறாங்க. ஒன்று வந்து சுற்றளவு கேட்குறாங்க, இன்னொன்று பரப்பளவு கேட்குறாங்க. சுற்றளவு பரப்பளவு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சரி, இதுக்கு சுற்றளவு, இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க. இதுக்கு சுற்றளவு, இதுக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு சுற்றளவுன்னா நமக்கு ஃபார்முலா L × Bயா? சரி, முதல்ல L × B போடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு L வந்து இங்கே எவ்வளோனா இது கொஞ்சம் பார்த்து எழுதணும், ஏன்னா இங்கே அளவு மாறும். சரிங்களா? இப்போ இந்த அளவு கொடுத்துருக்காங்களா நமக்கு? சுற்றளவுனா போன சம்மில் என்ன சொன்னேன்? நீங்கள் 2L + B இதை வச்சு போட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா எல்லா பக்கத்தையும் கூட்டினீங்கனாலும் ஓகே. இப்போ நமக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்களா? இங்கேருந்து இந்த தூரம் கொடுக்கல. நான் ஜூம் பண்ணி போடுறேன், ஒரு நிமிஷம். ஸோ இது கொடுக்கல, அப்போ இங்கேருந்தும் இது வேல்யூ கொடுக்கல. அப்போ இதையும் ஒரு எக்ஸ் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் கூட்டிடலாமா நம்ம? இந்த டயக்ராம் சுற்றளவுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 28. அடுத்து இந்த அளவு 7. இது எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. அடுத்து இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 + 28. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது பாருங்கள் சுற்றளவு நமக்கு. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். இங்கே இப்போ எக்ஸ் போட்டுருக்குன்னா இதனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அதை நம்ம செக் பண்ணோம்ல. இதனோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் 7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது இந்த 28ல் இந்த 7 கழிச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த 28ல் இந்த 7, அப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் இதனோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்னா 21. இதனோட மதிப்பு 21. அதே மாதிரி இந்த ஹைட்டில் 28ல் 7 போயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து என்ன இருக்கும்னா 21 தான் இருக்கும். இந்த 7 போயிடுச்சுன்னா 21 தான் இருக்கும். அப்போ இதனோட வேல்யூ 21, இதனோட வேல்யூ 21. அப்போ ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 28, 7, 21, 21 + 7 + 28 போட்டிங்கன்னா 112. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அழிச்சிட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், ஏன் இந்த 2 எக்ஸுக்கு வந்து நான் அந்த வேல்யூ 21 போட்டேன்னா, இப்போ பாருங்கள் இங்கேயே ஒரு 7 வந்துடுச்சா நமக்கு. இது மொத்தம் 28. இங்கேருந்து அதாவது இங்கே ஃபுல் லைன் பார்த்துங்க, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இது ஃபுல்லாக 28. நம்ம கீழே கொடுத்த அளவு தான் மேலே இருக்கும். அப்போ அது 28ல் 7 போயிடுச்சுன்னா அப்போ இந்த பாட்டு தான் மிச்சம் நமக்கு வரும் 21. ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள் 28 வந்துடும். அதனால் ஃபஸ்ட் எக்ஸுக்கு 21 போட்டால், ரெண்டாவது இந்த பக்கம் கீழே பார்க்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ டோட்டலாக இது 28, நமக்கு இது வரைக்கும் தான் இருக்குது. சரிங்களா? ஹைட்டு இது இல்லை.
அதனால் இந்த ஹைட் என்ன பண்ணால் இங்கே கீழே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் 7 கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் 7. அப்போ மேலே எவ்வளோ இருக்கும்? அந்த 28ல் 7 போச்சுன்னா 21 இருக்குமா? அதனால் இந்த எக்ஸு 21, இதுவும் 21. ஸோ ஃபைனலாக சுற்றளவுன்னு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 112 சென்டிமீட்டர் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து கீழே இருக்கிறதுக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? அது பார்க்கலாமா? கீழே இருக்குது இப்போ பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களே பிரிச்சுட்டு இருக்காங்க, ஏபின்னு பிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஏ மட்டும் தனியாக எடுத்து படம் இப்படி வரைஞ்சிக்கோங்க. கீழே இருக்குது இந்த பக்கம் நீளம் 28, அகலம் 7 சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய பரப்பு என்ன வரும்? L × Bனா 28 × 7 பெருக்குனிங்கன்னா 7 56 மிச்சம் 5 7 × 14 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த பி படத்தை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, பி படத்தை தனியாக வரைஞ்சிட்டு இது L, இது பி. ஓகே, இப்போ L எவ்வளோ நம்ம கொடுத்துருக்குறாங்க? L வந்து 7. சரியா? L வந்து 7 மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பி வந்து பாருங்கள், பி வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஒரு 7 நீங்கள் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை கழிச்சு தான் நம்ம போடணும், டேரெக்டாக போட்டுறக்கூடாது. அது கழிங்க, எவ்வளோ கழிங்க? 28ல் இந்த 7 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா, இது வந்து எவ்வளோ அளவு வரும்னா நமக்கு 21 வரும். அப்போ L × B போடலாமா? L × B போட்டிங்கன்னா 21 × 7 ஒரு 7 7 × 14. சரிங்களா? அப்போ 147. ஸோ டோட்டல் பரப்பு கேட்கும் போது இதையும் கூட்டணும். 196 147. ஏன்னா ஃபுல் செக்ஷன் கேட்குறாங்க, ஃபுல் எல் செக்ஷனோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 13 மிச்சம் 1 14 மிச்சம் 1 343. இதுதான் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம், 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 4 சதுர விரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு மேட் மாதிரி இருக்கான். அது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 4 இருக்கா. அது வந்து நீங்கள் செவ்வகமாக மாற்றிக்கலாம், அப்படி இல்லை சதுரமாக மாற்றிக்கலாம். அப்படி இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், இது செவ்வகம், இது சதுரம், 4ஆக மாற்றிருக்காங்க. அப்படி உருவாக்குனீங்கன்னா எதனோட பரப்பளவு சுற்றளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. செவ்வகம் வந்து பரப்பு சுற்று கண்டுபிடிங்க, இதுக்கு பரப்பு சுற்றளவு கண்டுபிடிங்க. எது வந்து அதிகம்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரே பக்கம் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செவ்வகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பரப்பு அதிகமாக வருதா இல்லை சுற்றளவு அதிகமாக வருதா? அதே மாதிரி இந்த மாதிரி அடக்கிட்டிங்கன்னா, கீழே இருக்க மாதிரி அடக்கிட்டிங்கன்னா சதுரம் நல்லா இருக்கா, அதனோட சுற்றளவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, முதல் செவ்வகத்தை இது போட்டுடலாமா? சரி, ஃபஸ்ட் செவ்வகத்துக்கு வந்து நம்ம எழுதிக்கலாம் இந்த டயக்ராமில். இது 15, ஓகேவா? அப்போ ஒரு பீஸ் ஒரு சைடு 15னா இதுவும் 15 இருக்குமா? இது 15, இது 15, இது 15, இது 15. அப்போ மொத்தத்தையும் கூட்டுங்க, கீழேயும் 15 இருக்கும். சரிங்களா? ஸோ சுற்றளவு என்ன வரும் நமக்கு? இதுவும் 15, இது 15, இது 15, இது 15, இது 15. மொத்தம் எத்தனை 15 வந்து பாருங்கள்? 1 2 3 4 8 10. அப்போ சுற்றளவுனா என்ன? நமக்கு செவ்வக சுற்றளவு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சுற்றளவுனா எல்லா சைடு கூட்டணும், 10 வாட்டி இது. அப்போ 10 15 நீங்கள் கூட்டிங்கன்னா 150. இவ்வளோதான் சார், எனக்கு ஃபார்முலா தான் சார் தெரியும் அப்படின்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2 × L + B. சரிங்களா? அப்போ 2 போடுங்க. எல்ன்றது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். 4 15 60. அப்போ B வந்து 15. சரிங்களா? அப்போது 2 × 75 இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். சரி, அப்படியே இது கூட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். பரப்பு கேட்குறாங்க, செவ்வகத்தோட பரப்புக்கு ஃபார்முலா L × B. L எவ்வளோ? 4 15 60. B வந்து 15. இது பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 900 வரும். 6 15 90, இந்த 0 0 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது சுற்றளவு. புரிஞ்சுதுங்களா? அப்போ செவ்வகத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? சுற்றளவு 150, பரப்பு 900. இதே சதுரத்துக்கு கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணுங்கள், எது நல்லா பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ சதுரத்துக்கு பார்க்கலாம். இதை ரஃப் பண்ணிட்டு போடுறேன். சரி, இப்போ இந்த டயக்ராம் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த டயக்ராம் பார்க்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் 15 தான் இருக்குது, சுற்றி 15. ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு சதுரத்தின் சுற்றளவு எத்தனை 15 இருக்குது பாருங்கள். சதுரத்து சுற்றளவு 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? அப்போ எத்தனை சதுரத்துக்கு இப்போ கண்டுபிடிக்கிறேன். அப்போ 8 15 இது ஃபார்முலா என்ன சார்? நான் 4A இதை வச்சு போட்டிங்கனாலும் வரும், இல்லை இந்த சுற்றி இருக்கிற அந்த 15 கூட்டினீங்கன்னா ஆன்சர் வரும். அப்போ 4 பெருக்கல் பக்கத்தை தான் கூட்டணும். நீங்கள் இந்த பார்ட்டு கூட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். பக்கம் பாருங்கள். அப்போ எவ்வளோ? இங்கே 15 15னா இதுதான் ஒரு பக்கம். சரிங்களா? இது ஒரு பக்கம். அப்போ ஒரு பக்கம் எவ்வளோ இருக்குது? 30. சாரி, 15ன்னு போட்டால் தப்பாகிடும் ஆன்சரு. ஸோ இந்த பீஸ் கணக்கு கிடையாது, பக்கம் கணக்கு போடணும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து அந்த ஒரு பீஸோட ரேஞ்சு தான். இது 15, இது 15, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 30.
அப்போ இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 30, இது 30, இது 30, சுற்றி 30 இருக்குது நமக்கு. சரிங்களா? 15 போட்டுருவோம். 15ன்றது ஒரு பாக்ஸு. நீங்கள் அப்படி 15 15 போடுறதுனா சுற்றி இந்த 4 பாக்ஸுக்கு போட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். சரியா? அப்போ 4 × 30 120. இல்லை நீங்கள் சுற்றி ஆட் பண்ணோன்னா 30 4 வாட்டி ஆட் பண்ணுங்கள். 30 30 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 சென்டிமீட்டர் கிடச்சிடும். இப்போ ஏரியா பரப்புன்னா நமக்கு ஃபார்முலா A². பரப்பு பக்கம் வந்து 30 × 30. சரி, அப்போ ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 900 வரும். இது சதுரத்துக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். செவ்வகத்துக்கு எவ்வளோ வந்துச்சு? செவ்வகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, செவ்வகத்துக்கு வந்து சுற்றளவு நமக்கு 150 சென்டிமீட்டர். பரப்பு வந்து கேட்டிங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா 900 வந்துச்சு. சரிங்களா? இது முன்னாடி போட்டது. அப்போ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு பாருங்கள். பரப்பு ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. சுற்றளவு பார்த்திங்கன்னா சதுரத்தை விட செவ்வகத்துக்கு தான் அதிகமாக வந்திருக்கு. அதுதான் அவங்க கேட்குறாங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எதில் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகம் சுற்றளவு அதிகமாக இருக்குது, சதுரத்தை கம்பேர் பண்ணும் போது 30 சென்டிமீட்டர் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே. இதான் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் இதை உங்களால் போட முடியும். சென்டிமீட்டர்னால் என்னென்னு தெரியணும், அதே மாதிரி கிலோமீட்டர்னால் என்னென்னு தெரியணும், மீட்டர்னால் என்னென்னு தெரியணும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதை நோட் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம கையில் எல்லார் கையிலையும் ஸ்கேல் இருக்கும். ஸோ இங்கே முதல் பேசிக்லேருந்து நீங்கள் போங்க. ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன? ஒரு சென்டிமீட்டர் சிஎம் இங்கிலீஷில் எதுனா ஓகேவா, இல்லை தமிழில் சென்டிமீட்டர்னு எழுதிக்குவோங்க. சென்டிமீட்டர் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த கலர் மாற்றிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், சரிங்களா? இந்த இடத்துலேருந்து இதுதான் வந்து ஒரு சென்டிமீட்டர். அந்த ஒரு சென்டிமீட்டரில் உள்ள எத்தனை கோடுகள் வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 கோடு வருது. அந்த 10 கோடு தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மில்லிமீட்டர். இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா இங்கே தமிழில் குழம்பிடுவோம் நீங்கள். ஸோ ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா சரி, நான் தமிழில் கூட எழுதுகிறேன். 10 மில்லிமீட்டர். சாரி, ஒரு சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த சம்முக்கு பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டருக்கு தான் ஃபார்முலா தெரியும், இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம உருவாக்குவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட நான் இன்னொரு 1 சென்டிமீட்டர் பெருக்க போகிறேன். 1 × அப்போ 1 சென்டிமீட்டர் பெருக்கல் 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் அதே நம்பரால் பெருக்க போகிறேன். 10 மில்லிமீட்டர் × 10 மில்லிமீட்டர். இப்படி பெருக்குனா என்ன ஆகுது பாருங்கள். 1 × 1 1 சென்டிமீட்டர் 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 ஸ்கொயர் ஆகிடும். 10 10 100 மில்லிமீட்டர் × மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபஸ்ட் சம்மோட ஃபார்முலா. இதை வச்சு தான் அங்கே போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 1 போட்டாங்கன்னா இந்த சைடு 100 போடுறாங்க. இங்கே பாருங்கள், சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அந்த யூனிட் வந்துருச்சா பாருங்கள், ரெண்டு பக்கம் பாருங்கள், அந்த யூனிட் வந்துருச்சு. அப்போ ஆனால் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் பெருக்கிறேன். இப்போ 2ஆல் பெருக்குனா என்ன ஆகுது, 2 1 2 சென்டிமீட்டர் ஆகிடுமா. இந்த பக்கம் 100 இருக்குது, 2ஆல் பெருக்குனா 200 ஆகிடுமா மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதனோட ஆன்சர் என்ன வரும், 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பேஸில் நான் ரெஃப் பண்ணிட்டேன், நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். இதை மட்டும் உங்கள் மைண்டில் வைங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது இங்கே ஃப்ரண்ட்டு 2 பக்கம் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். இதுதான் இதனோட ஃபார்முலா, மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஃபார்முலா. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர். அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபில் பார்த்துருப்போம். நம்ம ஃபிசிக்ஸ் லேபு கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா எது வரைக்கும் இருக்குன்னா, அந்த ஸ்கேலு நம்மக்கிட்ட சின்னது வச்சுருப்போம், 1 அடி ஸ்கேலு. அதில் வந்து ஆனால் இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேல், கிட்டத்தட்ட நம்ம கை லென்த்துக்கு இருக்கும், 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அது 0லேருந்து 100 இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 0லேருந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய லாங் ஸ்கேல் லேபில் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கூலில் இருக்கும். ஸோ 1 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர். ஓகே,
சரி, இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் என்னென்னா, மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சைடு வந்திருக்கு. 2 பக்கம் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதே நம்பரால் பெருக்க போகிறேன். இந்த சைடு 1 மீட்டரா, அதே 1 மீட்டரால் பெருக்கிறேன். இந்த சைடு 100 சென்டிமீட்டரா, அதே 100 சென்டிமீட்டர் 2 வாட்டி போட்டுக்கிறேன். இப்படி போட்டுங்க சென்டிமீட்டர் பெருக்குங்க. 1 × 1 1 மீட்டர் × மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 100 × 100 4 0 10,000 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபார்முலா எப்படி வந்து தெரியுதுங்க. அப்போ இதுதான் வந்து ரெண்டாவதுக்கான ஃபார்முலா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 18 மீட்டர் ஸ்கொயர் இருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு, 2 பக்கம் வந்துருச்சு. சரிங்களா. ஆனால் நம்பர் மட்டும் இங்கே 1 இருக்குது, அங்கே 18 இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை பெருக்கல் 18 இருபுறமும் 18ஆல் பெருக்குனா எனக்கு அதனுடைய ஆன்சர் வந்துடும். அப்போ இதுக்கு வந்து 18ஆல் பெருக்கலாமா, 18 1 18 மீட்டர் ஸ்கொயர். இங்கே இந்த 1ஆல் 18 பெருக்கிட்டிங்கன்னா 18 ஆகிடும். இங்கே எத்தனை 0 இருக்குது, 4 0 இருக்கா, அந்த 4 0 அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதனோட ஆன்சர். இங்கே ரெண்டாவது கொடுத்துருக்காங்களே தீர்வு, இதுதான் போட்டிருக்காங்க. இது ரெண்டாவதோட உங்களுக்கு ஃபார்முலா. சரிங்களா, புரியுதாம்மா? சரி, அடுத்து லாஸ்ட்டு மூணாவது ஒன்று பார்த்துடலாம். ஓகே, இப்போ எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணுறாங்க புரிஞ்சுதா? சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும். சரி, இந்த கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் நம்ம பார்க்கலாம். இதில் இரேஸ் பண்ணிவிட்டு போடுறேன். சரி, ஓகே. கிலோமீட்டர்னா என்ன சார், நம்ம வீடு தூரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து எங்கள் ஸ்கூல் இவ்வளோ தூரம் இருந்துச்சு, இங்கேருந்து எங்கள் வீடு இவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஸ்கேலில் சொன்னால் உங்களுக்கு இந்த சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், 10 மில்லிமீட்டர் இருக்கும். அந்த சின்ன கோடு எத்தனை இருக்கும், 10 இருக்கும். ஸ்கேல் எப்படி இருக்குமா, 1 2 3 4 5 1 2 3 4 5 இது 0னா இது 1, இந்த 10 இருக்குமா. ஆனால் 1 கிலோமீட்ரு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சென்டிமீட்டருக்கு. ரெண்டாவது மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன சொன்னேன் நான், 1 மீட்டர்னால் 100 இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ கிலோமீட்டர் சொல்கிறாங்க. கிலோமீட்டர்னால் இது கொஞ்சம் லென்த் அதிகம். சரிங்களா. ரெண்டாவதுக்கு என்ன சொன்னேன் நான், ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் சொன்னேன். சரிங்களா. இது எல்லாமே அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் போயிட்டே இருக்கும். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இப்படி இந்த ஆர்டரில் போகும். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இது அளவு அப்படியே ஏறுபடி போயினே இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ 1 கிலோமீட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா 1000 மீட்டருப்பா. இதுதான் 1 கிலோமீட்டர். ஓகேவா. 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். சரி, முன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணிடலாமா. 1 கிலோமீட்டர் பெருக்கல் 1 கிலோமீட்டர், இங்கே 1000 மீட்டர் பெருக்கல் 1000 மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் எதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, சம்மில் அது கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் ஸ்கொயர், அந்த சைடு மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க, அதனால் இதை போடுறேன். இந்த சைடு மொத்தம் 6 0 வரணும். 3 4 5 6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன நம்ம சொல்லியிருக்கோம், 5 சொல்லியிருக்கோம். அப்போ இருபுறமும் 5ஆல் பெருக்கிடுங்க. 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 5 போட்டு இந்த 6 0 அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். 2 3 4 5 6 மீட்டர் ஸ்கொயர். இவ்வளோதான்ப்பா உங்களோட ஆன்சர். இது புரிஞ்சுதா? ஓகே. இங்கே சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப முக்கியம், இந்த உங்களுக்கு தெரியுமான்றது. சரிங்களா. இது ஒரு வாட்டி கேட்டாங்க, குரூப் 4 கொஸ்டின்லேயே கேட்டாங்க, ஒரு ஹெக்டார்னால் எத்தனை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சரிங்களா. இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ரெண்டுமே முக்கியம், இதை படித்து வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர் அப்படின்னா 4046.86 மீட்டர் ஸ்கொயர். இந்த சைடு மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுப்பாங்க, கிலோமீட்டர் ஸ்கொயர் கொடுப்பாங்க, இதை மாற்றுவாங்க. ஸோ அதனால் வேல்யூவும் முக்கியம், யூனிட் ரொம்ப முக்கியம். சரிங்களா. யூனிட் தான் செக் வைப்பாங்க. ஏன்னா வேல்யூ எல்லாமே நம்ம பார்த்தோன்னா அடிச்சிடலாம், ஆனால் யூனிட்டில் தான் மாட்டிடுவோம். ஸோ அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர்னால் 4046.86 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே பாருங்கள் மீட்டர் ஸ்கொயர். சரியா. ரெண்டுமே என்ன அளவு சொல்லியிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நோட் பண்ணிக்கோங்க. சரியா, மறக்கக்கூடாது. ரெண்டுமே மீட்டர் ஸ்கொயர். இது மீட்டர் ஸ்கொயர், இதுவும் மீட்டர் ஸ்கொயர். இது 10,000. ஒரு ஹெக்டார்னால் ரொம்ப பெருசு. சரிங்களா. ஒரு ஹெக்டார்னால் ரொம்ப பெரிய ஏரியா. 10,000 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து 4000. சரிங்களா. 4046.86. சரியா. இப்போதைக்கு அளவியலில் 6th லெசன் நான் உங்களுக்கு முடிச்சிருக்கிறேன். சரிங்களா. இதில் ஏதாவது டவுட்ஸ், ஃபார்முலாவில் ஏதாவது டவுட்ஸு, இல்லை இப்போ சம் போட்டதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ இதுதான் பார்ட், இது ஃபஸ்ட்டு. ஸோ மினிமம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இதுலேருந்து உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். சரிங்களா.
டிஎன்பிசியிலே அதிகமாக கேட்குற கேள்வியே கேட்டிங்கன்னா அளவியல். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் படிக்காத டாப்பிக்கும் இதுதான். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இது விட்டுருவாங்க. இது புரியல அப்படின்னு. இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். கஷ்டம் நினைக்காதீங்க, ஈஸின்னு நினச்சி படிங்க. ஃபார்முலா எல்லாமே டயக்ராம்லேருந்து மேக்ஸிமம் வர வைக்க மாதிரி பாருங்கள், சரிங்களா? நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சின்ன கிளாஸில் ஈஸியாக இருக்கும், பட் போக போக நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். வட்டம் இருக்குது, இன்னும் நாற்கரம் இருக்குது, நிறைய இருக்குது, இன்னும் ஷேப்ஸ் நிறைய வடிவம், நிறைய ஃபார்முலா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபார்முலா பேஸ்டு பார்க்காம டயக்ராம்லேருந்து ஃபார்முலா வர மாதிரி கற்று படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.